யாரா ஆமாங்க. ரைட்டு 4 சந்திரன் உட்காந்துருக்க ஸ்தானாதிபதி வலு. படிப்பு நல்ல விதமாக வரும்மா. சரிங்க. நாளுக்கு உண்டான வலுவாக நிற்கிறாரு. அவரை வீட்டில் வச்சிருக்கிறத விட ஹாஸ்டலில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் படிப்பில். சரிங்க. இப்போ 10th வீட்டில் இருந்தானே போய்கிட்டு இருக்கான். ஆமாங்க. 11 போவேல வெளியில் ஹாஸ்டலில் தூக்கி போட்டுருங்க, இன்னும் படிப்பு நல்லா இருக்கும் அவனுக்கு. சரிங்க. ம் அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு அரை மணி நேரம் இதுக்கு மட்டுமே பதில் பேசலாம். நீங்கள் அதனால் உங்கள் கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரிங்க. அதான் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் காலம் தான் இருக்குன்னு கேட்கலாம் சார். பிரமாதம். நேரங்காலம்லாம் நல்லா இருக்குமா. நீங்கள் இப்படி சரிங்க. பொதுவாகவே பேசிகிட்டே போனீங்கன்னா, நானும் பொதுவாகவே பேசினேன்னா ஒரு 1/2 அன் ஹவர் பேசிகிட்டே இருக்கலாம். நமக்கு ப்ரோக்ராமில் உட்காந்துருக்கோம் இல்லையா, அடுத்தடுத்த காலரை நோக்கி நம்ம போகணும் இல்லையா. அதனால் நீங்கள் இந்த இப்போ பையன்னதும் படிப்புன்னு வந்தீங்க இல்லையா, அது மாதிரி அப்பாவுக்குன்னதும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா நான் பதில் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைங்க, தொழில் எப்படி வரும்? அதோட நிறுத்துங்க. அப்போ தொழில் எப்படி இருக்குங்கிறதோட நிறுத்துனீங்கன்னா டக்குன்னு நான் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவேன், அடுத்த காலருக்கு போயிடுவேன். சரியா? சரி. எப்படி இருக்கும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம், நிறைய நேரம் பேசலாம் அந்த மாதிரி பேசுறது. எனவே தகப்பனாருடைய தொழில் ஸ்தானம்னு எடுத்துட்டா இப்போ சரியில்லாம தாம்மா இருக்குது. இப்போ சனிப்பெயர்ச்சி ஆச்சுன்னா 11க்கு சனீஸ்வரன் வரப்போகிறார். கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருவங்கம் தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்கனெல்லாம் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான். அதனால தொழில் வந்து சிறக்குன்ற மாதிரியான அமைப்பு நவம்பர்ல இருந்து உங்க வீட்டுக்காரருக்கு நல்லா இருக்கு. இப்போ அவ்வளவு தூரம் சிறப்பு இல்லை. ஐப்பசில இருந்து தொழில் நல்லா வரும். சரியா? வணக்கம்மா. வணக்கங்க. மணி மாதிரி கணீர்னு குரல் இருந்தாலும் வந்து கேட்குற கேள்வி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டினை எய்ம் பண்ணி கேட்டீங்கன்னா எனக்கு பதில் சொல்லிட்டு டக்குன்னு அடுத்ததுக்கு போகிறதுக்கு நல்லா இருக்கும். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. சார் எனக்கு 28 வயசு ஆகுங்க சார். 28. ஆமாம் சார். இப்போ உங்கள் கேள்வியை கேளுங்க. படிப்பு எப்படி இருக்கு சார்? சொல்லுங்க சார். கேளுங்க, இன்னொரு வாட்டி கேளுங்க. சொல்லுங்க சார். இன்னொரு காலில் வாங்க. நீங்கள் அந்த காலில் வந்து இதே மாதிரி சவுண்டு ரைஸ் அப் பண்ணாமல் வாங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நம்ம அடுத்த காலருக்கு போகலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. பேர் முருகேசனுங்க. சரிங்க. 37 வயசு ஆகுதுங்க. ம் தொழில் எப்படி இருக்கு? நீங்கள் யார் பேசுகிறீங்க? காந்தி கிராமத்துல இருந்து பேசுறேங்க, சிவகாமி. சரி சரி சரி. சார் இந்த முருகேசன்றது யாருமா? எங்க வீட்டுக்காரங்க. சரி. அவருடைய தொழில் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க. 10க்கு உண்டானவர்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் 11ஆம் பாவத்தில் போய் வலுவா நிற்கிறார். 9க்கு உண்டான வலுவா நிற்கிறார். தொழில் இவருக்கு நல்லபடியாக விருத்தி ஆகணும்னு இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து பாக்கியத்தில் சனீஸ்வரன் இவ்வளோ நாள் 12ல் ராகு நின்றுட்டு இருந்ததுனால இப்போ தான் ராகு பகவான் பயிற்சி ஆயிருக்கார். ராகு இது பயிற்சி ஆயிருந்ததுனால இனி வரக்கூடிய டைம் வந்து அவருக்கு தொழில் நல்லபடியாக விருத்தி ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. நல்லா வரும் தொழிலில். இப்போ இடையில வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனார், பணங்காசுக்காக கஷ்டப்பட்டு போயிருந்திருப்பார். ஆனால் இனி ஸ்டெடி ஆயிடுவார். இந்த புரட்டாசியிலேருந்தே நல்லா இருக்கும் அவருக்கு. ஆவணியை மட்டும் விட்டுருங்க, இந்த குறை பீரியட். அதான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி ஆரம்பிக்குது இல்லையா, புரட்டாசியிலேருந்தே அவருடைய தொழில் நல்ல விதமாக விருத்தி ஆகணும்னு அமைப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பையன் பேரு தினேஷ்குமாருங்க. சரி. அவனுக்கு வயசு 11 நடக்குதுங்க. சரி. படிப்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா போக மாட்டேங்கிறான். அதான் 4 பையன் பேர் தினேஷ்குமாரா? தினேஷ்குமார். செவ்வாய் முடிஞ்சா புதன் 3 4 1 5க்கு உண்டான ஒரு வலு. அவனுக்கு கல்வி யோகம் நல்ல விதமாக உண்டுமா. சூரியனும் புதனும் சேர்ந்து லக்னத்தில் நிற்கிறனால இப்போ இடையில வந்து அவனுக்கு ஒரு டிவி, செல்ஃபோனு, ஒரு சைக்கிள் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கஞ்சி தண்ணி காய் வேப்ப என்னமும் தேவையில்லை. அவனை வந்து சரி பண்ணி படிக்க வைக்கிறது இன்னும் கொஞ்சம் விரட்டி பிடிங்க. ஒரு 14 வயசு வரைக்கும் 14ல் கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டுருங்க. ஆனால் படிப்பு அவனுக்கு நல்லா வரும், கவலைப்பட வேண்டாம். இப்போ ஹாஸ்டலில் விடலாங்களா? இப்போ விட்டா இருக்க மாட்டாமா, வீட்டுக்கு கூடியாந்துருவான். 14 வயசுல தான் போய் ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு சரியான வயசு. இப்போ போனால் இருக்க மாட்டான். சொத்து கொஞ்சம் இருக்குங்களா, வருங்களா? அவங்க அம்மா வீட்டு சொத்து, வீட்டுக்காரோட அம்மா வீட்டு. வீட்டுக்காரருடைய அம்மா வீட்டு சொத்து ரொம்ப தெரியல. இருங்க வரேன். 7 4 3 4 1 5க்கு உண்டான சூரியன் நிச்சயமாக வந்துடும்மா. அதுவும் இந்த வருஷமே வரும். 2011 முடியறதுக்குள்ளே வந்துடும். வந்துடும். முயற்சி பண்ணணும். நீங்கள் சும்மா இருந்தால் வராதுல்ல.
அதிர்ஷ்டங்கிறது அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் முயற்சி பண்ணால் தான் வரும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சரி. ஓகே, நமஸ்காரம். நேயர்களே, நமது பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து காலச்சூழல் கருதி இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே நேரம் பிரசன்ன ஜோதிடம்ங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நமது ஜெயம் டிவி நேயர்கள் வந்து ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். சென்னை சில்க்ஸ் ஒவ்வொரு திருமண நிகழ்விற்கும் பிரத்யேகமான விவாகப்பட்டு